செய்தி. அனுமதியின்றி திரைப்படங்களில் ஏஐ மூலம் விஜயகாந்தை பயன்படுத்தக்கூடாது என பிரேமலதா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைகிறார். வணக்கம் வெங்கட்ரமணன், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தமிழ் திரையுலகைச் சேர்ந்த அனைவருக்கும் தேமுதிக சார்பாக ஒரு வேண்டுகோள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்த இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற செய்திகள் ஆடியோ வெளியீட்டு விழாவிலும் வருகின்றது. எங்களிடம் முன் அனுமதி பெறாமல் இது போன்ற அறிவிப்புகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என தேமுதிக சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எந்த விதத்திலும் பயன்படுத்துவதாக இருந்தாலும் எங்களிடம் முறையாக அனுமதி பெற்ற பின்பே அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் தேமுதிக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் திரைப்படங்களில் பயன்படுத்த இருப்பதாக இதுவரை யாரும் எங்களிடம் அனுமதி பெறவில்லை என தேமுதிக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களிடம் அனுமதி இல்லாமல் பத்திரிகை செய்திகள், ஊடக செய்திகள், ஆடியோ வெளியீட்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் இது போன்ற செய்திகளை வெளியிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தேமுதிக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆடியோ வெளியீட்டு விழாவில் இது போன்று பேசி வருவது தங்களிடம் முன் அனுமதி பெறாமல் இது போன்று பேசக்கூடாது எனவும் எந்த தகவலாக இருந்தாலும் எங்களிடம் முறையாக அனுமதி பெற்ற பின்பே அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் தேமுதிக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.